ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வேற லெவல்ல சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. ஸோ 25 கோடிக்கு மேல 2 பேர், 20 கோடிக்கு மேல வெங்கடேஷ் ஐயர்னு சொல்லிட்டு நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துட்டு இருந்துச்சு இந்த மெகா ஆக்ஷன்ல. ஸோ இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் டே 1ல வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ் யார் யாரு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல குயிக்கா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. டே 1 நிறைய டீம்ஸ் நிறைய பிளேயர்ஸை வாங்கி குவிச்சிட்டு இருந்தாலும் நிறைய சர்ப்ரைசஸுமே காத்துட்டு இருக்கு. 27 கோடிக்கு பண்ட் எல்எஸ்ஜி ஒரு சரியான பீக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் 26 கோடி 75 லட்சம், அது இல்லாம வெங்கடேஷ் 23 கோடியே சம் லட்சம். இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் பல ரேட்டுக்கு போயிருந்தாங்க. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த வாய்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் 7 பிளேயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல லோவஸ்ட் பிரைஸ்ல வாங்கின பிளேயர்ஸ் டு ஹையஸ்ட் பிரைஸ்க்குள்ள நான் என்ட்ரி ஆகிறேன். ஃபர்ஸ்ட் விஜய் சங்கர் 1 கோடியே 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. பேஸ் பிரைஸ் 30 லட்சத்துல இருந்து ஒரு சின்ன ஃபைட் பண்ணி விஜய் சங்கரை தூக்கிட்டு வந்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நல்ல பிக்கான்னு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட். பேஸ் பிரைஸ் 75 லட்சம் டு 3 கோடியே 40 லட்சம் வரைக்கும் கொடுத்து எடுத்தாங்க. செமையான ஒரு பிக்னு நான் சொல்லுவேன். ராகுல் திரிபாதி அந்த ரகானே அண்ட் நம்ம உத்தப்பா அந்த ஸ்பாட்ல ஆடுறதுக்காக தூக்கியிருக்காங்க, சரியான பிக். அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திரா வழக்கம் போல 1 கோடி 50 லட்சம் பேஸ் பிரைஸ், 4 கோடி கம்மியான ரேட்டுக்கு தூக்கிட்டாங்க. பட் லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் அதிகம் தான். பட் ரச்சின் ரவீந்திரா ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே தூக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரச்சின் ரவீந்திராவும் ஒரு நல்ல பீக் ஃபார் சிஎஸ்கே. 4வது இடத்துல கலீல் அகமது, சிஎஸ்கே 2 கோடி பேஸ் பிரைஸ்ல இருந்து 4 கோடி 80 லட்சம் வரைக்கும் போயிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. கலீல் அகமதுக்கு அப்புறமா தான் நட்ராஜன் வந்தாரு. நட்ராஜன் 11 கோடி கிட்ட போயிருந்தாரு. கலீல் அகமது 4 கோடி 80 லட்சம், 5 கோடி கூட இல்ல, ஒரு சரியான பிக். கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், நல்ல பிக் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ராகுல் திரிபாதியை தூக்குறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே தூக்குற பிளேயர் டிவான் கான்வே 2 கோடி பேஸ் பிரைஸ்ல இருந்து 6 கோடியே 25 லட்சம் வரைக்கும் தூக்கி இருந்தாங்க அமௌண்ட்டை கொடுத்து. கான்வேவை பொறுத்த வரைக்கும் வழக்கமா நம்ம சிஎஸ்கே டீம்ல இருந்து சிஎஸ்கே டீம் கூடவே ஆடி அவரை கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு பிளேயர். சோ அதனால டிவான் கான்வேக்கு போயிட்டு த்ரோ அவுட்டா தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல பிக். சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல எடுத்த முதல் பிளேயரும் டிவான் கான்வே அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அதுக்கப்புறமா செகண்ட் ஹையஸ்ட் பீட் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் போட்டிருந்தாங்க. பேஸ் பிரைஸ் 2 கோடி 9 கோடி 75 லட்சம். ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு. ஆர்ஆர் போட்டிக்கு வந்திருந்தாங்க, எஸ்ஆர்எச் போட்டிக்கு வந்தாங்க, நிறைய டீம்ஸ் போட்டிக்கு வந்தாலும் எங்களுக்கு கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வின் வேணும்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸ் வந்து ஆக்ஷன் பீட்டை தூக்குறதுக்கு முன்னாடி இவங்க தூக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வேகமா. ஸோ 9 கோடியே 75 லட்சம், ஆல்மோஸ்ட் 10 கோடி கிட்ட போயிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல பிக். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இப்போ வரைக்கும் நூர் அகமது தான். இதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த ஒரு பிளேயருக்கும் இந்த அளவுக்கு ரேட்டுக்கு போக மாட்டாங்க. 10 கோடிக்கு நூர் அகமது தேவையா அப்படிங்கிறது இப்போ பல பேரோட கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா நூர் அகமது அவர் 3 கோடி 4 கோடியிலே கிடைச்சிருப்பாரு. பட் அந்த பக்கம் ஜிடி ஆர்டிஎம் யூஸ் பண்ண உடனே 10 கோடின்னு தூக்கி ஃபிளமிங் 10 விரலையும் காமிச்ச உடனே எனக்குலாம் பெரிய ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா அஸ்வின் இருக்காரு. இப்போ நீங்க இவர் எங்க பிளே பண்ண வைப்பீங்க, உள்ள எடுப்பீங்களா? பேக்கப்புக்கு 10 கோடியா? நூர் அகமது சூப்பரான பிளேயர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரும் கூட. 10 கோடி தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நூர் அகமதுக்கு 10 கோடி ரொம்ப அதிகம். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டே 1மே இன்னும் முடியல, அதுக்குள்ள நான் வீடியோ போட வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசிக் டீடைல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎஸ் கூட எல்லா பிளேயர்ஸ் லிஸ்ட்டும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.